ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண்ணுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்ததைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்திய போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ராமநாதபுரம் அருகே பாலக்கரை பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்பவர் சைனஸ் பிரச்சனையால் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவருக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறிய உறவினர்கள் மருத்துவமனை முன்பு மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். ஆனால் அதனை ஏற்க மறுத்த உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி வாகனத்தில் ஏற்றினர். இதனால் உறவினர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த சாலை மறியல் காரணமாக அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுத்து நிலைமையை சீர் செய்தனர். இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் நோயாளியின் சிகிச்சை விவரங்களை வெளியிட முடியாது என்றும் அவர் தொடர்ந்து சிகிச்சையில் உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.